ஒரு பெண், ஒரு தாய் என்னிடம் பேச வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த ஃபேமிலி. அவங்களுடைய மகனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 32 33 வயசு. நல்ல கெரியர், நல்லா சம்பாதிக்கிறார், நல்லா படித்து எல்லாம் நல்லபடியாக இருக்கார். ஆனால் திருமணம் மட்டும் வேண்டாம் வேண்டானே பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கார். அதை இவங்க சொன்னாங்க. எப்படி நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் எப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். உறவினர்களும் சொன்னாங்க. எல்லாரும் சொன்ன பிறகு அவன் ஒத்துக்கிட்டான். ஒரு 6 மாதம் முன்னாடி கல்யாணம். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜ். இந்த 2 குடும்பங்களும் இணைந்து இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. செஞ்ச பிறகு இந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லா பேசிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, சந்தோஷமாக பழகிறாங்க. இதெல்லாம் பார்த்து பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் தான். அந்த பெண்ணுக்கும் சந்தோஷம், இவரும் சந்தோஷம், எல்லாம் ஹாப்பியாக திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு இந்த ஒரு 6 மாதம் கழித்து, கிட்டத்தட்ட 5-6 மாதம் கழித்து அந்த பெண்ணு தாய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அவர் என்கிட்ட சிரித்து பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையே இல்லைன்னு அப்போ தான் அந்த பெண்ணு அம்மாட்ட தன்னுடைய தாய்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இது தெரிஞ்ச உடனே அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்?